வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 6th இருந்து 10th வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 12th ஸ்டாண்டர்டில் சிறப்பு தமிழ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. இது செகண்ட் வீடியோ. 2025 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோஸ். இப்போ இருந்து இதை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம். அறவியல் இலக்கியங்கள், இது ரொம்பவே முக்கியம். யூனிட் 8க்கும் முக்கியமானது, பொதுவாகவே ஜென்ரல் தமிழுக்கும் முக்கியமானது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அறம் அப்படிங்கிற ஒரு சொல்ல அறு கூட்டல் அம் அப்படின்னு சொல்லி பிரித்து தீமையை அறுப்பது நீக்குவது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கடமைகளை வரையறுப்பது அப்படிங்கிற ஒரு பெயரும் இதுக்கு இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அறநூல்களை சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து பாராட்டுவது தமிழனின் மரபு. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை அறம் வலியுறுத்தும் நீதி நூல்கள் தமிழில் பலவிதமான வடிவங்களில் வெளிப்பாட்டு முறைகளிலும் எழுதப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்ட லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. காதலும் வீரமும் சங்க காலத்தில் போற்றப்பட்டதைப் போலவே அறமும் நீதியும் சங்கம் மருவிய காலத்தில் பெரிதும் போற்றப்பட்டது. அப்போ காதலும் வீரம் அப்படின்னு வந்துச்சுனாலே அது சங்க காலம். அதே மாதிரி அறமும் நீதியும் வந்துச்சுனாலே சங்கம் மருவிய காலம். ஓகே, ஸோ நம்ம எக்ஸாமில் படிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கம் மருவிய காலத்தை தான் படிப்போம். சங்கம் மருவிய காலத்தை பற்றி தான் படிப்போம். அறமும் நீதியும் அதிகமாகவே இந்த லெசனில் சொல்லியிருந்திருப்பாங்க. பார்க்கலாம். முதல் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா 18 நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி 2 தான் சங்கம் மருவிய காலத்தில் பிரிச்சிருக்கிறாங்க. அது இந்த பாயிண்டில் இருக்குது பாருங்கள். 18 நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறோம். நாலடி, நான்மணி, நானார் பதைந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோ, ஏலாதி என்பவை கைநிலையவாம் கீழ்கணக்கு. ஸோ இதெல்லாம் கீழ்கணக்கு நூல்கள். 18 வரிகளுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதை கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நூல்களை 3ஆக பிரிக்கிறாங்க. அறம், அகம், புறம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. அறம் 11, அகம் 6, புறம் 1. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அற இலக்கியங்கள் எத்தனைன்னு கேட்டால் 11 இலக்கியங்கள் அற இலக்கியங்கள், அகம் 6, புறம் 1. ஓகே, இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக 18 நூல்கள் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்கள் முழுவதுமாகவே அற இலக்கியங்கள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சங்க இலக்கியம், காப்பியங்கள், அறநூல்கள், சிற்றிலக்கியங்கள், புராணங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் பல பிரிவுகள் இருக்கிறது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் அறநூல்கள் அதன் இலக்கிய சுவைக்காகவும் போற்றப்படுகின்றது. பிற இலக்கியங்களின் கண்ணமைந்த இலக்கிய சுவை, சொல்லழகு, இசைக்கட்டு, பாவமைப்பு போன்றன தமிழ் அறவிலக்கியங்களிலும் மிளிர காணலாம். அறவியல் கவிதைகள் எக்காலத்திற்கும் ஏற்ற அறக்கருத்துக்களை கொண்டிலங்குவதை அக்கவிதைகளை கற்பதன் மூலம் அறியலாம். இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அறிவும் தெளிவும் முக்கியமானது. 18 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே ஒரு நூல் எது? நிறையா தடவை டிஎன்பிஎஸ்சி இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. களவழி 40. பாருங்கள், புறப்பொருள் சம்மந்தப்பட்டது ஒன்று அது களவழி 40. களத்தை ஏற்களம் போர்க்களம்னு சொல்லி 2 வகைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் பார்க்கணும். களத்தை 2 தான் பிரிக்கிறாங்க பாருங்கள். ஏற்களம், போர்க்களம். நெல் முதலானவற்றை அடித்துக்கிறது தான் நம்ம ஏற்களம்னு சொல்லுவோம். பகைவரை அழிக்கக்கூடியதை போர்க்களம்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதே தான் இங்கேயும் இருக்குது. கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் கோச்சங்கானன் சேரன் கணைக்கால் இரும்பொறையை வென்று சிறையிட்டதில் அவனை மீட்க பொய்கையார் பாடியதே இந்நூல். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த நூலை பாடியது யாருங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது, பொய்கையார். அதே மாதிரி இது எந்தெந்த மன்னர்களை பற்றி பேசுதுன்னு கேட்டால் சோழ மன்னன் கோச்சங்கணன் பற்றியும் சேரன் கணைக்கால் இரும்பொறையை பற்றியும் பேசுது. போரில் ஜெயிச்சது யார் அப்படின்னா சோழன் தான். யானை போர் பற்றி குறிப்பிடப்படுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்நூலே காரணம். இதிலுள்ள ஒவ்வொரு பாடலின் இறுதி சொல்லும் அட்டக்களத்து என்று முடிவது இதன் சிறப்பு. ஓகே, ஸோ அப்போ பரணி இலக்கியம்னாலே யானை போர் பற்றி குறிப்பிடக்கூடியது. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒரு ஏரியாவை எந்தெந்த மாதிரி படிக்கலாம், எப்படிலாம் கொஷின் எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கே நல்ல தெளிவு கிடச்சிரும். ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் எழுதிடுவீங்க. பரணி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, போரில் 1000 யானைகளை கொன்று வீழ்த்திய வெற்றி வீரனுக்கு பாடப்படுவது பரணி இலக்கியம்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரணி இலக்கியம் வர்றதுக்கு காரணமாக இருந்ததே இந்த களவழி 40ன்னு தான் சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி இதில் என்ன வார்த்தை அடிக்கடி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டக்களத்துங்கிற வார்த்தை அடிக்கடி வருது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அதில் உள்ள ஆசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஏரியா. திருக்குறள் ஆசிரியர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், திருவள்ளுவர். நாலடியார் சமண முனிவர்கள் இது கேட்டிருக்காங்க. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இந்த பிசி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம்லாம் டிஇடி இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதில் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றதை நம்ம பார்க்க முடியுது, பார்த்து வச்சுக்கோங்க. இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், திருகடுகம் நல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 முன்றுரை அரையனார், சிறுபஞ்சமூலம் காரியாசன், ஏலாதி கனி மேதாவியார், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். இதுதான் இந்த நூல்கள் ஆசிரியர்கள். இதுக்கு ஷார்ட்கட்லேயும் பார்க்கலாம். திருக்குறள் திருவள்ளுவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாலடியார் சமண முனிவர்கள். ஸோ இந்த முனிவர்கள் அப்படின்னாலே ஒரு 4 அடிக்கு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்மணிக்கடிகை இருக்கா? ஸோ இப்போ பாருங்கள், நான்மணி கடிகை ஒவ்வொன்றா இருக்குது. விளம்பி நாகனார் கடிகைன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ நூல்களை ஃபுல்லாக நமக்கு விளக்கி சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடிகை நூல்களை விளக்கி சொன்னால் தான் புரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னா 40. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கபிலர். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கபிலரை காப்பிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 40 ரூபா கொடுத்து காப்பி வாங்கி குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். பாருங்கள், இது ஒரு கான்ட்ரரியாக இருக்கும். இனியவைன்னு இருக்குது, ஆனால் இங்கே பூதம் இருக்கான். ஓகே, பூதம் எப்படி இனிமையாக இருக்கும்? ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. திரிகடுகம் பாருங்கள், கடுகு நல்லெண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய் மாதிரியான இதாக வருது பாருங்கள். கடுகு நல்லெண்ணெய், இல்லை கடுகு நல்லது, அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசாரக்கோவை ஆ அப்படின்னு வருதா? ஆ அப்படின்னா வாய், பெருவாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமொழி 400 முன்றுரை அரையனார். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பழமொழி 400 பழமொழி அப்படின்னாலே அது நமக்கு அரையுங்குறையுமா தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 400ன்னு வருது, இங்கே 3ன்ற மாதிரி வரும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சிறு பஞ்சமூலம், பஞ்சத்தில் அவரே ரொம்ப கறி மாதிரி ஆகிட்டாரு, கறிக்கட்டை மாதிரி போயிட்டாரு, பசி சாப்பாடு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏழாதி 7ன்னு வருது பார்த்தீங்களா? மேக்ஸு கணிதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேதாவிகளுக்கு 7 அறிவும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும், மேக்ஸு சூப்பராக போடுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சி முதியவர்களாக இருக்கிறாங்க, கிளார். ஓகே, முதிய கிளார் அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டோடையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை தெரியும் அப்படின்னாலும் படிங்க, உங்கள் விருப்பம் தான், பட் முடிச்சிருங்க. அடுத்தது பாருங்கள், 14 கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றுள்ள அறநூல்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தன்மையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மணிமுடியாக விளங்கும் திருக்குறள் உலகம் போற்றும் பொதுமறை. அறநூல்களின் மணிமுடியாக விளங்குவது இது கேட்கலாம். திருக்குறள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் அறம்பொருள் இன்பம்னு சொல்லி முப்பெருமையான பால்கள் இருக்குது. விவிலியம் அப்படின்னா பைபிள்னு அர்த்தம். ஓகே, விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது நம்ம திருக்குறள் தான். இந்த நூலை இயற்றியவர் திருவள்ளுவர்னு சொல்கிறாங்க. ஆனால் திருவள்ளுவருக்கான முழு வரலாறும் கிடைக்கல. ஆனாலும் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு பாருங்கள், கிமு 31 அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். திருவள்ளுவர் ஆண்டு ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு சாப்டர் இருக்குது, கூடா ஒழுக்கம். வஞ்சமனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய் ஒழுக்கமாகும். இதை கூடா ஒழுக்கம் என வள்ளுவர் குறிக்கிறார். ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரம் வகுத்து மாந்தர் ஒழுங்குமுறைகளை முன் அறிவுறுத்திய வள்ளுவர் இங்கு கூடா ஒழுக்கம் என்று தனியே பேசுகிறார். ஓகே, ஸோ இப்போ கூடா ஒழுக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். இதில் உள்ள முதல் குறளை பார்க்கலாம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதான் முதல் குறள். இதில் பாருங்கள், வஞ்ச மனத்தான், வஞ்ச மனத்தான் அப்படின்னா வஞ்ச மனம்னு அர்த்தம். வஞ்ச மனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை. ஓகே, இந்த இடத்துல படிற்றொழுக்கம் அப்படின்னா பொய்யொழுக்கம் அப்படின்னு அர்த்தம். பூதங்கள் 5 அகத்தே நகும் அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 பூதங்களுமே பார்த்து தனக்குள்ளே சிரிக்குமா.
இந்த அளவுக்கு வஞ்ச மனமுடையனுடைய ஒழுக்கம் பொய்யானதாக இருக்குன்னு சொல்லி சிரிக்கும் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். அகத்தை அப்படின்னா உள்ளுக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். நகும்னா அந்த சிரிக்கிறது, இளக்காரமாக சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை குறிக்குது. இதுக்கான பொருள் இங்கே இல்லை, ஆனால் பொருளை கவனமாக கவனித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் அறி குற்றப்படின் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இதான் 2வது குறள். இதற்கான பொருளை பார்க்கலாம். தன்னுடைய மனம் தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தன்னெஞ்சம் தன்னறின்றிருக்கா. தன்னெஞ்சம்னா தன்னுடைய நெஞ்சம், தான் அறிந்த குற்றம் அப்படின்னு அர்த்தம். சரியா, அந்த குற்றத்தில் தங்குச்சு அப்படின்னா வானம் போல், வானுயர்ன்றிருக்கா அப்படின்னா வானம் போல்னு அர்த்தம். வானம் போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. வானுயர் தோற்றம்னா எது? தவக்கோலம்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கூட சில நேரங்களில் கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். வானுயர் தோற்றம் அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வானுயர் தோற்றம் அப்படின்னா ஒருவருடைய தவக்கோலம்னு அர்த்தம். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு இவ்வளோ குற்ற உணர்வுகளோடு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, தன்னெஞ்சமே குற்றமாகிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலுள்ள ஒரு தவநிலையில் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதான் இதற்கான பொருள். 3வது குறள் பார்க்கலாம். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஷின். இந்த இடத்துல பாருங்கள், வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. மன வலிமை இல்லாதவன் அப்படிங்கிறதா இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. வழியில் நிலைமையான் அப்படின்னு என்ன அர்த்தம்? மன வலிமை இல்லாதவன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் தவம் மேற்கொள்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னு பாருங்கள். புலியின் தோல் போர்த்தி மேய்ந்தற்றுன்றிருக்கா. ஸோ அப்போ புலியின் தோல் போர்த்தி மேய்ந்தற்று எது? இங்கே பசு. ஓகே, ஸோ வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்தி மேய்ந்தற்று. இந்த இடத்துல பசுங்கிறத வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் மேய்ந்ததுன்றது மூலமாக நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஸோ அப்போ பசுவானது புலியின் தோலை போர்த்திட்டு போய் பயிரை மேய்கிறது மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஒற்றுமையாக இல்லை இல்லையா? ஏன்னா புலி எப்படி மேயாது. அப்போ பசுவானது புலி மாதிரியான தோற்றத்தை வச்சுட்டு போய் சாப்பிட்ற மாதிரி இங்கே மீன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான். ஸோ அப்போ தன்னுடைய அந்த நிலையை அவன் கரெக்டாக பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுடைய பொருள். அடுத்தது பாருங்கள். தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று அப்படின்னு சொல்லி அடுத்த குறள் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவம் மறைத்து அப்படின்னா தவக்கோலத்தை மறைத்துன்னு அர்த்தம். ஓகே, தீய செயல்களை செய்கிறாங்க. அல்லவை அப்படின்னா தீய செயல்கள்னு அர்த்தம். தவக்கோலத்தை மறைத்து தீய செயல்களை செய்கிறாங்க அப்படின்னா கொலை குறித்த வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலை வீசி பிடிப்பது போலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, புதல் மறைத்துன்றக்கா. புதல்னா புதருக்கு பின்னாடி மறைஞ்சி, வேட்டுவன் என்ன பண்ணுறான்? புல் அப்படின்றது பறவை. இந்த இல்லை பாருங்கள், புல் அப்படின்னா பறவை. சைடில் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இந்த பொருளெல்லாம். அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்கள். புல் அப்படின்னா என்னது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா 2 இது இருக்குது. புல், இந்த புல் கொடுத்து என்னென்னு கேட்கலாம், இந்த புல் கொடுத்து என்னென்னு கேட்கலாம். ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய இந்த புல்லுக்கு தான் பறவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய புல்லுக்கு அந்த இலை தலையை சொல்லுவோம் இல்லையா, அதான் மீனிங். ஸோ அதனால் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். பற்றற்றேம் என்பார் படிச்சொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்குது. இதில் என்ன அர்த்தம்? பற்றற்றேம் அப்படின்னா பற்றுகள் இல்லைன்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தருடைய தீய ஒழுக்கம் என்ன செய்யும் பாருங்க? படிச்சொழுக்கம். படிச்சொழுக்கம் ஆல்ரெடி பார்த்தோம். தீய ஒழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எற்றென்று ஏதம் பலவும் தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற வருந்தும்படியான ஒரு துன்பத்தை கொடுத்துரும்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்ன? எனக்கு எந்த விதமான பற்றுகளும் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கடைசி அவங்க மனசே கேட்கும், நம்ம அப்படி என்னத்தை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்வு அவங்க மனசுக்கு கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தினுடைய சிறப்பு. அடுத்தது பாருங்க. நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் மண்கணர் இல் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்குது. இதுக்கு என்ன பொருள்? நெஞ்சின் துறவார் அப்படின்னு அர்த்தம். நெஞ்சின் அப்படின்னா நெஞ்சில் அர்த்தம். நெஞ்சில் ஆசைகளை விடாதவர்கள் வெளியே ஆசையற்ற ஞானிகளைப் போல காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரின் கொடியவர் எவருமே இல்லை அப்படின்றத அதுக்கான பொருள். பாருங்க. நெஞ்சின் துறவார் துறந்தார் போல். துறந்தார் போல்னா இங்கே யாரு? துறவி மாதிரி நடிச்சுட்டு வஞ்சித்து, நெஞ்சில் அந்த மனதில், ஓகே, மனசில் அந்த பற்றுகளை எதையுமே துறக்காமல் ஆனால் திறந்தவே மாதிரி வஞ்சித்து வாழ்கிறாங்க இல்லையா,
அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் இரக்கமே இல்லாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைன்னா இல்லை என்பது பொருள். அடுத்தது பாருங்க, புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து. புறங்குன்றின்னு அர்த்தம், புறம்னா புறத்தோற்றம்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வள்ளுவர் வந்து இந்த இடத்துல கூடா ஒழுக்கம்ங்கிற இந்த ஏரியாவில் கூடா ஒழுக்கம் உடையவருடைய வாழ்க்கையை ஒரு பொருள் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அது குன்றின் மணி. குன்றின் மணி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும், அதோடைய மூக்கு பகுதி மட்டும் கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்துன்னு சொல்லி சொல்கிறாரு. புறத்தோற்றத்தில் குன்றின் மணி மாதிரி அவங்க வந்து செம்மையான கலரில் இருந்தாலும், ஆனால் உள்ளத்துக்குள்ளே அவங்க எப்படி தான் இருப்பாங்களாம், அதன் மூக்கில் இருக்கக்கூடிய கருப்பு கலராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அழகான குறள் இது, அருமையாக சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்க, மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் அப்படிங்கிறது அடுத்த குறள். இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மனத்தது மாசாக அப்படின்ற இருக்குது பாருங்கள். மனத்தது மாசாகன்னு என்ன அர்த்தம்? மனசு முழுக்க மாசு, அழுக்கு, குப்பையாக இருக்குது, அழுக்கான ஒரு எண்ணங்களாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்களாம், நல்லவங்க மாதிரி நீராடி குளித்து மறைபொருளை ஒழுகிறவங்க மாதிரி இருக்கிறாங்களாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாந்தர்கள் இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஸோ ஒவ்வொரு குறளையும் நம்ம கேட்கும் போது தான் தெரியும் எந்த அளவுக்கு இந்த குறள் வந்து உலக பொதுமுறைங்கிற பேரை வாங்கியிருக்கும் அப்படிங்கிறது. இக்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் பொருந்தும் மாதிரி வள்ளுவர் சொல்லியிருப்பாருங்கிறது தான் இதனுடைய சிறப்பு. அடுத்தது பாருங்க, கனைகுடிது யாழ்கோடு செவ்விது ஆங் கண்ண வினைபடு பாலால் குழல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இதற்கான பொருள் பாருங்க, கனைகுடிது யாழ்கோடு. கனைகுடிதுன்னு என்ன அர்த்தம்? கனைங்கிறது இந்த அம்பு இருக்குல்லையே, அந்த அம்பு வந்து இப்படி நேராக போனாலும் அது என்ன பண்ணும், கொடிதாகத்தான் இருக்கும். யாழுங்கிறது வளைஞ்சு இருந்தாலும் அது என்ன செய்யும், அது நல்ல ஒரு இன்னிசையை தான் கொடுக்கும். அதே மாதிரி மனிதர்களும் வினைபடு பாலால், வினைபடு பாலால் வினைனா செயல், அவங்க செய்யக்கூடிய செயலால் அவங்களுக்கு அந்த பிரிவுகளை பிரித்து சொல்கிறதா வள்ளுவர் சொல்லியிருப்பார். அடுத்த குறள் பார்க்கலாம். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒடித்து விடின். இதான் அடுத்த குறள். ஸோ இந்த குறள் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சட்டையர் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பாருங்கள், மலித்தல் அப்படின்னா தலைமுடியை மலிக்கிறதுன்னு அர்த்தம். நீட்டல்னா முடியை வளர்க்குறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிறதோ இல்லை முடியை நீளமாக வளர்த்துக்கிறதோ வேண்டாம். அதுக்கு பதிலாக இந்த உலகம் பழிக்கக்கூடிய தீய செயல்கள் இருக்கும் இல்லையா, அது நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலே போதும்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். ஓகே, ஸோ நான் ரொம்ப நல்லவேன்னு போய் நம்ம கோயிலில் மொட்டை அடிச்சுக்கிறதாகட்டும், நான் ஒரு ஞானின்னு சொல்லி முடி நிறைய வளர்க்குறதாகட்டும், இதெல்லாம் வேண்டாம். இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், உலகம் பழித்து சொல்லக்கூடிய செயல்களை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருங்கிறது தான் வள்ளுவருடைய எண்ணம். இதான் வந்து கூடா ஒழுக்கம்ங்கிற சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஏன் இங்கே டீட்டெயில்டாக பார்க்குறோம் அப்படின்னா, இதற்கான பொருள் இல்லை, எக்ஸாமில் கேட்டாலும் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம், 200 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து பாடக்கூடியது எதுன்னு கொடுத்து கேட்குறாங்க. நாலடியார். இது நிறையா தடவை எக்ஸாமில் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த வேளாண் வேதம் ஆல்ரெடி கேட்ட PYQ கொஷின். ஓகே, இதில் வெவ்வேறு பெயர்களில் இந்த நாலடியாருக்கு பேர் இருக்குது. நாலடி 400 இதெல்லாம் போட்டுருவீங்க. இந்த வேளாண் வேதம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாலடியாரின் ஆசிரியர் ஆல்ரெடி கேட்ட கொஷின் சமண முனிவர்கள். 400 வெண்பாக்களுடைய தொகுப்பு தான் இந்த நாலடியார். இதை தொகுத்தவர் யார்? இதுவும் ஆல்ரெடி TNPSCயில் கேட்ட கொஷின். எல்லாம் PYQ ஏரியா தான், பதுமனார். அதனால தான் நம்ம சிறப்பு தமிழில் இன்றைக்கி எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி அமையப்பட்டிருக்கும். இதுதான் இந்த நூலுடைய சிறப்பு. இந்த நூலை இயற்றியவர் யாருன்னு பாருங்கள், முன்றுரை அறையனார். ஓகே, ஒவ்வொருத்தருடைய பேரும் உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், பார்த்து வச்சுக்கோங்க. வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது எது அப்படின்னு கேட்டால் கல்வி. இந்த கருத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடலை பார்க்கலாம். இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இதான் நாலடியார் பாடல். இதன் பொருள் பாருங்க, கல்வியின் சிறப்பை விளக்குவதாக அமைந்த இச்செயல் ஓமையோ பிற இலக்கிய சிறப்புகளோ அமையாவிட்டாலும் கூறுவதை செறிவாக சிறப்பாக சொல்லும் தன்மை அமைந்திருப்பதை காணலாம். ஓகே, ஸோ இதைத்தான் வந்து இந்த இடத்துல தன்மையை மட்டும் விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்றும் இருக்குது பாருங்கள், இதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நாடி நமரண்டு நன்கு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பழமொழி 400. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மும்மருந்துங்கிற ஏரியாவில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க.
இந்த மும்மருந்தில் திருக்குறள் நாலடியாருக்கு 3ஆவதாக வைத்து பார்க்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்கலாம். திரிகடுகம். ஓகே, திரிகடுகம் என்னது? சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3ம் கலந்த மருந்து பார்த்தீங்கன்னா உடல் நோயை தீர்க்கும். அதே மாதிரி இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 3 கருத்துக்களும் நோயை தீர்ப்பதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் 100 வெண்பாக்கள் இருக்குது. ஸோ இந்த மருந்து பெயர்கள் அமைந்த நூல்களில் 3 நூல்கள் முக்கியமானது. முதல் ஒன்று திருகடுகம், 2வது பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம்னா என்னது? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமொழி, பெருமொழி, நெருஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வேர்கள். இதெல்லாம் கூட ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாருங்கள். மருந்து நூல்கள் 2வது நூல் சிறுபஞ்ச மூலம். இவற்றால் செய்யப்பட்ட மருந்தானது உடலுக்கு வலிமையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு நூல்களையும் அமைந்த 5 கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வலிமை சேர்க்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 102 வெண்பாக்கள் இருக்குது. இதன் ஆசிரியர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பஞ்சம் வந்துச்சுன்னா அவங்க கருத்து போயிடுவாங்க, காரியாசன். ஏன்னா அந்த பஞ்சம் பட்டினி இருக்குல்லையே, அவங்க கருத்து போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி மீனிங்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க, காரியாசன். அடுத்து 3ஆவதாக அமைந்த நூல் பார்த்தீங்கன்னா ஏலாதி. ஏலாதினாலே 7, 7 மேக்ஸ் கனிமேதாவியார் ஞாபகம் வரணும். ஏலம், லவங்கப்பட்டை, நாககேசரம், மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகிய 6ம் கலந்த மருந்து தான் உடலுக்கு உறுதி சேர்க்கும். அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணுதான்? உள்ளத்திற்கு உறுதி சேர்க்குதான். இதில் 80 வெண்பாக்கள் இருக்குது. இயற்றியவர் கனிமேதாவியார். வேற பார்த்து வச்சுக்கோங்க. மக்களை காப்பாற்றுறது அரசருடைய கடமை. மன்னன் எவ்வழியோ அவ்வழி தான் மக்கள் அப்படின்னு சொல்கிறது ஆன்றோர் வாக்கு. சிறுபஞ்சம் மூலம் அரசனின் இயல்புகளை விரிவிக்கும் விதமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு பாடல் வரியும் இருக்குது. அப்போ சிறுபஞ்சம் மூலம் பாடல்களை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அது போக இங்கே ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருகடுகம், சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி எல்லாம் இருக்கா? ஸோ திருகடுகம் அப்படின்னா அதில் சுக்கு, மிளகு, திப்பிலி 3 இருக்கும். அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்தில் நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி இந்த 5ம் இருக்கும். ஏலாதியில் ஏலம், லவங்கம், நாககேசுரம், திப்பிலி, சுக்கு, மிளகு இந்த 7ம் இருக்கும். இந்த 7 மருந்து பொருட்கள். ஓகே, ஸோ இந்த நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானதை படிச்சிருங்க. 3, 5, 7 இருக்குது பார்த்தீங்களா? அடுத்ததாக பார்க்கலாம். அடுத்தது நானார்ப்பது அப்படிங்கிற ஏரியாவில் கொஞ்சம் இருக்குது. நானார்ப்பது என்று அழைக்கப்படக்கூடிய 4 நூல்கள் இங்கே இருக்குது. இன்னானார்ப்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது. இந்த 4மே 40 40ங்கிற இதில் முடிஞ்சிருக்கும். இதில் முதல் 2ம் அறநூல்கள். ஓகே, முதல் 2ம்னா இன்னானார்ப்பதும் இனியவை நாற்பதும் அறநூல்கள், கார் நாற்பது அகநூல், களவழி நாற்பதுங்கிறது புறநூல். ஓகே, இந்த ஏரியாவே உங்களுக்கு தெரியணும். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எது எது எந்தெந்த நூல்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இனியவை 40லேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க, சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து மணிமொழி கோவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 11 கீழ்கணக்கு நூல்களில் நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை ஆகிய 3ஐயுமே மணிமொழி கோவைன்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா. மணிமொழி கோவை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. சரியா? இந்த 3மே உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகலன். ஸோ இங்கு காஞ்சி அப்படின்னா எதுன்னு கேட்கலாம். காஞ்சிங்கிறது ஒரு அணிகலன். அதே மாதிரி பல முதுமொழிகளை கோவையாக கொண்ட 100 வெண்பாக்களை உடைய நூல் தான் முதுமொழி காஞ்சி. இதன் புலவர் யாருன்னு பாருங்கள், கூடலூர் கிழார். முது அப்படின்னா கூடலூர் கிழார்னு படிச்சுமா தான். காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமை அப்படிங்கிறதையும் மீன் பண்ணக்கூடியது. அதையும் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி இந்த பிற்கால நீதி நூல்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட் முக்கியம். நூல் பெயர், ஆசிரியர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அருங்கலச்செப்பு, நல்லவேளை ஆசிரியர் கொடுக்கல, படிக்க வேண்டாம். அறநெறிச்சாரம் ஆல்ரெடி கேட்ட கொஷின், முனைப்பாடியார். நருந்தொகை அதி வீரராம பாண்டியர். நீதிநெறி விளக்கம் குமர உருபரர். நன்னெறி சிவபிரகாசர். உலக நீதி உலகநாதர். முதுமொழி வெண்பா ஆசிரியர் கொடுக்கல,
ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு எங்கெங்கே ஆசிரியர் பேர் கொடுக்கல அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் ஔவையார் தெரிஞ்சது தான். விவேக சிந்தாமணி இருக்குது, ஆசிரியர் கொடுக்கல. கபிலர் அகவல், இதில் கபிலர்னே வருது இல்லையா, ஸோ படிச்சிடுவீங்க. கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, இது எல்லாமே ஔவையார் எழுதுனது. அதே மாதிரி நீதி சிந்தாமணி அப்படிங்கிறது வேதகிரியார் எழுதுனது. பெண்மதி மாலை வேதநாயகர் எழுதுனது. நீதி நூல் வேதநாயகர் எழுதுனது. நீதிப்பேதம் வேதநாயகர் எழுதுனது. புதிய ஆத்திச்சூடி பாரதியார் எழுதுனது. ஸோ யார் யார் என்னென்ன எழுதுனாங்கன்றதை லைட்டாக பார்த்துருங்க, முக்கியமானது. ஸோ ஒவ்வொன்றுலையுமே இந்த பாடல் வரிகளை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஸோ இதோட இந்த இயலில் அடுத்த ஒரு ஏரியா நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோவை இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம். ஒவ்வொரு சாப்டர் படிச்சிங்கன்னா போதும், கொஞ்சம் தெளிவாக மட்டும் படிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.